Hi all, I'm Adil Baig. ஸோ இன்றைக்கி வந்து நம்ம இந்த UPSC சிவில் சர்வீசஸ் ப்ரிலிம்ஸ் 2025 உடைய கொஸ்டின் பேப்பருடைய ஒரு ப்ரீஃப் அனாலிசிஸ் வந்து பார்க்க போகிறோம். ஸோ இந்த செஷனில் ஐ வில் பி அனலைசிங் தி 2025 பேப்பர் அண்ட் we are not going to discuss about key in detail. This is going to be a brief discussion and analysis session. ஸோ நாளைக்கு வந்து tomorrow we'll be having the detailed key discussion session. ஸோ 2025 அப்போது இந்த ப்ரிலிம்ஸில் வந்து எப்படி இருந்துச்சு? ஸோ கண்டிப்பாக வந்து எக்ஸாம் ஹால் உள்ளே எழுதினவங்களோட ஃபீலிங் வந்து எக்ஸாம் ஹால்லேருந்து வெளியே இருந்து பார்த்து அனலைஸ் பண்ணவங்களுக்கு அந்த ஃபீலிங் வராது. ஸோ ஆக்சுவலி த ரியல் திங் இஸ் இந்த பேப்பர் வந்து when you compare with 2023, still I consider 2023 as the benchmark for the toughest year. So 23 ஓட benchmark கம்பேர் பண்ணும்போது 24 was a bit easier compared to 23 and 25 வந்து நான் 24 மாதிரி தான் இருக்குது அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் தான் எனக்கு இருந்துச்சு. And most of the aspirants with whom I have interacted after prelims they also said the same feeling. So 2024ல இருந்த அந்த எலிமெண்ட்ஸ் வந்து நிறைய ரிப்பீட் ஆயிருந்தது. அண்ட் இதில் வந்து like every year UPSC brings in something new. UPSC does something new and they do something interesting. இந்த வருஷம் வந்து ஒரு சில சின்ன சின்ன சேஞ்சஸ் வந்து UPSC வந்து வழக்கம் போல் they improvise every year. அந்த இம்ப்ரோவைசேஷன் வந்து இந்த வருஷமும் நம்ம வந்து பார்க்க முடிஞ்சது. 2023 எப்படி ஒன்லி டைப் கொண்டு வந்தாங்களோ 2024 வரும்போது அசெஷன் அண்ட் ரீசனிங் டைப்பை வந்து அதிகப்படுத்தினாங்க. இப்போ 2025 3 ஸ்டேட்மெண்ட் அசெஷன் ரீசனிங் டைப்பை வந்து அதிகப்படுத்தியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு சில ப்ரீஃப் அனாலிசிஸ் அண்ட் அவுட்லுக்ஸ் வந்து வில் டிஸ்கஸ் அபவுட் 2025 பேப்பர். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து லெட் அஸ் ஸ்டார்ட் வித் தி இயர் ஸ்பிளிட் அப். ஸோ நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் ஸ்பிளிட் அப்பில் பாலிட்டியோட ஸ்டேட்டஸ் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயர் வி ஹேட் 17 கொஸ்டின்ஸ் அண்ட் திஸ் இயர் வி ஆர் ஹேவிங் ஸோ 17லேருந்து the questions have fallen to 13 ஆக்சுவலாக. ஸோ பாலிட்டியில் வந்து நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் has fallen down அண்ட் நம்பர் ஆஃப் கொஸ்டின் fallen down மட்டும் இல்லாமல் இந்த பாலிட்டியில் ஐ குட் அப்சர்வ் அன் அதர் ட்ரெண்ட். லாஸ்ட் இயர் வந்து தேர் வேர் அ ஃபேக்சுவல் கொஸ்டின்ஸ் ஃப்ரம் பாலிட்டி, அதாவது பார்ட்ஸ்லேருந்து கேட்டாங்க, அமெண்ட்மெண்ட்ஸ்லேருந்து கேட்டாங்க. இந்த வருஷமுமே ஐ கேன் சி தி சேம் ட்ரெண்ட் வித் ரெஸ்பெக்ட் டு தி பாலிட்டி. அந்த ஆக்ட் அமெண்ட்மெண்ட்டில் வந்து கேட்குறது, அதே மாதிரி ஸ்டேட் எப்போ ஃபார்ம் ஆச்சு அப்படின்னு கேட்குறது. ஸோ இந்த மாதிரி ஃபேக்சுவலான விஷயங்கள் இந்த வருஷமுமே இருந்துச்சு. ஸோ எப்போ வந்து நாகாலாண்ட் ஃபார்ம் ஆச்சு, திரிபுரா வந்து டைப் 3 வந்து ஸ்டேட்டா, அண்ட் இந்த மாதிரியான ஸ்பெசிஃபிக்ஸ் எப்போப்போலாம் வந்து ஸ்டேட் ராட்டிஃபிகேஷன் தேவை அப்படிங்கிற இந்த ஃபேக்சுவல் விஷயங்களும் இந்த வருஷம் கண்டினியூ ஆயிருக்கு. ஸோ பாலிட்டியோட ட்ரெண்ட் வந்து இட் இஸ் பீங் ஃபேக்சுவல் அண்ட் இட் இஸ் கம்பேர்ட் டு லாஸ்ட் இயர் நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் வந்து குறைஞ்சிருக்கு. வித் ரெஸ்பெக்ட் டு ஹிஸ்ட்ரி வி கேன் சி எஸ் இன்க்ரீஸ் இன் தி நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ். ஸோ 2023ல நமக்கு வந்து 13 கொஸ்டின்ஸ் ஆச்சு. 2024 லாஸ்ட் இயர் வி ஹேட் ஒன்லி 9 கொஸ்டின்ஸ் ஃப்ரம் ஹிஸ்ட்ரி. அண்ட் லாஸ்ட் 5 இயர்ஸாக பார்த்தீங்கன்னா ஹிஸ்ட்ரியோட நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் வந்து கிட்டத்தட்ட சேமாக இருந்தாலும் ஒரு இம்பார்ட்டன்ட் விஷயம் என்ன நோட் பண்ணோம் அப்படின்னா ஹிஸ்ட்ரி இஸ் டஃப். ஸோ நீங்கள் 2021 பார்த்தீங்கன்னா 22, 23, 24 இந்த எல்லா வருஷமும் பார்த்தீங்கன்னா ஏன்ஷியன் மீடியவல் மாடர்ன்லேருந்து வந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே அன்கன்வென்ஷனல் கொஸ்டின். இப்போ 15 கொஸ்டின் ஹிஸ்ட்ரியிலேருந்து வருது அப்படின்னா 5 கொஸ்டின் தான் வந்து நம்ம ஒரு பேசிக் ஸ்டாட்டிக் நாலேஜ் வச்சு போட முடியுது. ஒரு 10 கொஸ்டின் வந்து அன்டச்சபிள், அதாவது தொடவே முடியாத அளவுக்குங்கிற மாதிரி தான் ஹிஸ்ட்ரி இருந்திருக்கு. பட் இந்த வருஷம் ஸ்பெசிஃபிக்காக ஹிஸ்ட்ரியில் என்ன சேஞ்ச் என்னால் பார்க்க முடிஞ்சுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹிஸ்ட்ரியில் இந்த வாட்டி லாஸ்ட் இயரை கம்பேர் பண்ணும்போது நம்பர் ஆஃப் கொஸ்டின் ஹேஸ் இன்க்ரீஸ்ட். அண்ட் மாடர்ன் இந்தியாவோட கொஸ்டின் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 3 இயர்ஸாக மாடர்ன் இந்தியா 7, 3, 3 நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் இன் மாடர்ன் இந்தியா ஹஸ் ஃபாலன். லாஸ்ட் 3 வருஷமே மாடர்ன் இந்தியா கொஸ்டின்ஸ் கம்மி தான். அண்ட் ஆஃப்டர் 3 இயர்ஸ் மாடர்ன் இந்தியா கொஸ்டின் ஹஸ் அகைன் இன்க்ரீஸ் டு நம்பர் 8. ஸோ இந்த வாட்டி 8 மாடர்ன் இந்தியா கொஸ்டின்ஸ் இருந்தது. அண்ட் ஹிஸ்ட்ரி வந்து லாஸ்ட் 5 வருஷமாகவே 21, 22, 23, 24 அண்ட் 20 இந்த எல்லா வருடங்களும் பார்த்தீங்கன்னா டஃப்பாக தான் இருந்துச்சு. திஸ் இயர் ஹிஸ்ட்ரி கொஸ்டின்ஸ் வேர் அ பிட் ஈஸி கம்பேர்ட் டு ப்ரீவியஸ் இயர்ஸ். போன வருஷத்தை கம்பேர் பண்ணும்போது ஹிஸ்ட்ரியில் நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் அதிகமாக ஆயிருக்கு, கொஸ்டின்ஸ் அட்டென்டபிளாக இருந்துச்சு. இப்போ நான் கோஆப்ரேஷன் மூமெண்ட்லேருந்து டேரெக்டாக 2 கொஸ்டின்ஸ் வந்தது, ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம். அதே மாதிரி இந்த மாதிரி ஸ்பெசிஃபிக்காக நம்ம அட்டன் பண்ணுற மாதிரி இருந்தது. ஏன்ஷியனில் வந்து கொஸ்டின்ஸாக இருக்கட்டும், அராகட்டா அப்படிங்கிறது வந்து அகெயின் இட்ஸ் அ PYQ which got repeated itself. அண்ட் திரும்ப பார்த்தீங்கன்னா நம்ம மட்ட விலாசம் அப்படிங்கிற நம்ம மகேந்திரவர்மன் பல்லவன் பற்றி கேட்ட கொஸ்டினோ இல்லை ராஜேந்திர சோழன் பற்றி கேட்ட கொஸ்டினோ செல்ஃப் ரெஸ்பெக்ட் மூமெண்ட் பற்றி பெரியார் பற்றி கேட்ட கொஸ்டின். ஸோ UPSC வந்து அந்த கொஸ்டின் கேட்டதும் இட் வாஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் திங். அண்ட் இந்த மாதிரி வந்து கொஸ்டின்ஸ் வேறு அட்டெண்டபிள், நிச்சயமாக போட்டுடலாம் அப்படிங்கிற மாதிரி வந்தது. இட்ஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங். இன்க்ளூடிங் ராஜாராம் மோகன் ராய் கொஸ்டின் ஆல்சோ வாஸ் வெரி ஃபைன். அண்ட் நெக்ஸ்ட் அனாலிசிஸ் பார்த்தோம்னா ஜாகிரஃபி. ஸோ ஜாகிரஃபியில் வந்து லாஸ்ட் இயரை கம்பேர் பண்ணும்போது இந்த வருஷம் நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் குறைஞ்சிருந்தாலும் மோஸ்ட் ஆஃப் த கொஸ்டின் இன் ஜாகிரஃபி இட் கேம் இன்
ஃபிசிக்கல் ஜியாகிரஃபி. ஆக்சுவலி இந்த நம்பர்ஸ் நாங்கள் என்டர் பண்ணியிருக்கேன், இந்த என்டர் பண்ண நம்பர்ஸ்லாம் இட்ஸ் சப்ஜெக்டிவ்ங்க, ஒருத்தருக்கும் சேஞ்ச் ஆகும். ஸோ இது வந்து ஒன் சைஸ் ஃபிட் ஆல் கிடையாது. நான் என்னோட கிளாஸிஃபிகேஷன் இப்போ நான் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் கிரிட்டிக்கல் மினரல்ஸ் அப்படிங்கிறது நான் ஜியாகிரஃபியில் போடலாம், இல்லை எக்கானமியில் போடலாம், இல்லை கரண்ட் அஃபேர்ஸ்லையும் போடலாம். ஸோ அப்படி இருக்கிறதுனால இந்த கிளாஸிஃபிகேஷன் இஷ்யூனாலும் 1-2 சேஞ்ச் ஆகும். ஸோ டோன்ட் நீட் டு வரி அபவுட் தட். ஸோ ஜியாகிரஃபியை பொறுத்த வரைக்கும் நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் கொஞ்சம் குறைஞ்சிருந்தாலும் கேட்ட கொஸ்டின்ஸ் எல்லாமே ஸ்டாட்டிக்லேருந்து கேட்டிருக்காங்க. அண்ட் தேர் வேர் 2 இன்ட்ரெஸ்டிங் கொஸ்டின்ஸ் விச் தே ஆஸ். ஒன்று வந்து இட் வாஸ் ரிகார்டிங் தி டேட் லைன் வச்சு கேட்ட அந்த இன்ட்ரெஸ்டிங் கொஸ்டின்ஸ் பிட்வீன் அலாஸ்கா அண்ட் சைபீரியா எப்படி வந்து அந்த டே சேஞ்ச் ஆகுங்கிறது. அண்ட் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் கொஸ்டின், வாட் வுட் ஹேப்பன் இஃப் தேர் இஸ் நோ அட்மாஸ்பியர். தட் இஸ் ஆல்சோ வெரி இம்பார்ட்டன்ட், லாஜிக்கலி திங்க் பண்ணி போடுற மாதிரியான ஒரு சூப்பர் கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. அண்ட் லாஸ்ட் இயர் மாதிரியே இந்த வருஷம் ஹிஸ்ட்ரியில் நமக்கு எப்படி அரகட்டா ரிப்பீட் ஆச்சோ, இந்த வருஷம் வந்து நமக்கு ஐசோத்தோம். ஸோ ஐசோத்தோம் லாஸ்ட் இயர் தான் போட்டோம், இந்த வருஷம் ஐசோத்தோம் ரிப்பீட் ஆயிருக்கு. அண்ட் இட் இஸ் வெரி வெரி இன்ட்ரெஸ்டிங். அண்ட் நெக்ஸ்ட் வந்து ஆண்டிஸ் மவுண்டன்ஸ். ஸோ மவுண்டன் வந்து லாஸ்ட் இயர் கேட்டதுனால எல்லாரும் இன்டர்நேஷனல் மவுண்டன் ரேஞ்சஸ் படிங்கன்னு பார்த்துருந்தோம். ஸோ அதனால் மவுண்டன் ரேஞ்சஸில் கேட்டதும் இட் வாஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங். நெக்ஸ்ட் வந்து எக்கானமி. ஸோ ஆஸ் அன் எக்கானமி ஃபேக்கல்ட்டி மை செல்ஃப் when I saw economic question it was relieved a bit. ஏன்னா லாஸ்ட் 2 வருஷம் பார்த்தீங்கன்னா 2023 இருக்கட்டும் 24 இருக்கட்டும் எக்கானமியில் ஈஸி டைப் கொஸ்டின்ஸ் வேர் வெரி லெஸ், மீடியம் அண்ட் டிஃபிகல்ட் டைப் கொஸ்டின்ஸ் தான் அதிகமாக இருந்துச்சு. பட் இந்த வருஷம் எக்கானமியில் ஈஸி டைப் கொஸ்டின்ஸ் நிறையா இருந்துச்சு. அண்ட் மோஸ்ட் ஆஃப் த கொஸ்டின்ஸ் இன் எக்கானமி வாஸ் ஃப்ரம் தோஸ் ஏரியாஸ் விச் வி ப்ரெடிக்ட். இந்த ஏரியாவிலேருந்து வரும் அப்படின்னு நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம்ல, அந்த ஏரியாவிலேருந்து நிறைய கொஸ்டின்ஸ் கேட்டது எக்கானமியில் ஒரு நல்ல விஷயமா இருந்துச்சு. லைக் ஃபார் எக்ஸாம்பிள் ஒன் திங் வாஸ் டர்மரிக் போர்டு எக்ஸ்பெக்ட் பண்ண ஏரியாவிலேருந்து அப்படியே டேரெக்டாக அவங்க கேட்டிருந்தது. இன்னொன்று பிஸ்னஸ் ரெஸ்பான்சிபிலிட்டி அண்ட் சஸ்டைனபிலிட்டி ரிப்போர்ட் அப்படிங்கிறது வந்து எவ்ரி இயர் நானும் ஒரு 6 வருஷமாக எக்கனாமிக் சர்வே நடத்துகிறேன். 6 வருஷமாக எக்கனாமிக் சர்வே நடத்துகிறப்போலாம் இந்த பிஸ்னஸ் ரெஸ்பான்சிபிலிட்டி அண்ட் சஸ்டைனபிலிட்டி ரிப்போர்ட்லேருந்து கொஸ்டின் வரும். செபி ரிலீஸ் பண்ணுற ரிப்போர்ட்டு, செபி பண்ணுறாங்கன்னு சொல்லி அதில் வந்து என்ன பார்த்தாங்கன்னா ஒரு கம்பெனி வந்து ESG நார்ம்ஸ், அதாவது என்வாயரன்மெண்ட், சோஷியல் அண்ட் கவர்னன்ஸ் ரிலேட்டட் ஸ்டெப்ஸ் என்ன எடுக்கிறாங்க, விச் இஸ் நான் மானிட்டரி ஆப்வியஸ்லி. ஸோ இந்த பிஸ்னஸ் ரிஃபார்ம் ரிப்போர்ட் வரும்னு நானும் சொன்னேன். இந்த வருஷம் எக்கனாமிக் சர்வேல சொன்னேன். இன்ட்ரெஸ்டிங்காக என்னென்னா வழக்கம் போல் இந்த வருஷமும் வந்து நான் எக்கனாமிக் சர்வேல வரும்னு சொல்லுவேன், பட் அவன் கேட்க மாட்டான் அப்படின்னு சொன்னேன். பட் கேட்டுட்டாங்க. தட்ஸ் அ வெரி இன்ட்ரெஸ்டிங் திங் அண்ட் இட் வாஸ் ஹாப்பி. அண்ட் நெக்ஸ்ட் வந்து எக்கானமியை பொறுத்த வரைக்கும் இந்த வாட்டி எக்கானமியில் ரொம்ப சிரிப்பு கொடுத்த கொஸ்டின் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ராப்ளம்ஸ் மாதிரி கேட்ட இந்த ஃபிஸ்கல் டெபிசிட், ரெவன்யூ டெபிசிட் அண்ட் பிரைமரி டெபிசிட்டை வச்சு ப்ராப்ளம்ஸ் மாதிரி கேட்ட அந்த கொஸ்டின்ஸ் தான். ஸோ என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னா ஃபிஸ்கல் டெபிசிட்டோட வேல்யூ இவ்வளோ, ரெவன்யூ டெபிசிட்டோட வேல்யூ இவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை வந்து மேக்ஸில் போட்டு சால்வ் பண்ணுற மாதிரி, ஏன்பா சிசாட்லாம் ஏன்பா இதில் கேட்குறீங்க. பட் இட் வாஸ் வெரி வெரி ஈஸி. இஃப் யூ நோ வாட் இஸ் ஃபிஸ்கல் டெபிசிட், இஃப் யூ நோ வாட் இஸ் பிரைமரி டெபிசிட், யூ கேன் ஈஸிலி புட். வெறும் கான்செப்சுவல் கிளாரிட்டி இருக்கான்னு தான் நமக்கு டெஸ்ட் பண்ணாங்க. அண்ட் ஐ பர்சனலி ஃபீல் இஃப் யூ ஆர் ஸ்ட்ராங் இன் பேசிக்ஸ், வாட் இஸ் ஃபிஸ்கல், வாட் இஸ் பிரைமரி, யூ கேன் ஈஸிலி ஆன்சர் இட். அதான் வந்து எக்கானமியை பொறுத்த வரைக்கும். ஸோ ஆஃப்டர் 3 years of moderate to difficult economy, this year I personally feel it is easier compared to last 3 years. நெக்ஸ்ட் என்வாயரன்மெண்ட்டில் வந்து நம்பர் ஆஃப் கொஸ்டின் குறைஞ்சிருக்கு. ஸோ என்வாயரன்மெண்ட்டில் குறைஞ்ச கொஸ்டின்ஸும் இல்லை பாலிட்டியில் குறைஞ்ச கொஸ்டின்ஸும் எங்கே ஏறி இருக்குது அப்படின்னு பார்த்தா சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி. ஸோ என்வாயரன்மெண்ட்டில் வழக்கம் போல் இந்த வாட்டி எல்லாருமே ஸ்பீஷீஸ் படிச்சுட்டு போனோம். பட் ஸ்பீஷீஸ்லேருந்து நமக்கு வந்து 1 or 2 கொஸ்டின்ஸ் தான் இருந்தது. அண்ட் நிறைய பேர் அந்த ஃப்ரூட்ஸ் ரிலேட்டட், பப்பாயா ரிலேட்டட் கொஸ்டின் வந்து என்வாயரன்மெண்ட் நினச்சிருப்பீங்க. பட் ஐ பர்சனலி ஃபீல் த ஃப்ரூட்ஸ் கொஸ்டின் வாஸ் மாடர்ன் இந்தியா. ஏன்னா போர்ச்சுகீஸ் என்ன இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க அப்படின்னு கேட்டாங்க. ஸோ மாடர்ன் இந்தியாவில் ஏர்லி யூரோப்பியன்ஸ்லேருந்து த ஃப்ரூட்ஸ் விச் த இன்ட்ரடியூஸ் அப்படிங்கிற மாதிரி நம்ம அதை எடுத்துக்கலாம். ஸோ ஸ்பீஷீஸ்லேருந்து டெரண்டோலா கேட்டிருந்தாங்க. இஃப் யூ நோ டெரண்டோலா இஸ் அ ஸ்பைடர், யூ கேன் ஈஸிலி கெஸ் தட் கொஸ்டின். பட் மிச்சது எல்லாமே வந்து பேசிக் அப்ளிகேஷன் ஓரியன்டாக கேட்டு நிறைய வந்து ஆல் ஆஃப் தி அபோவ் அப்படி போட்டால் வர மாதிரியான கொஸ்டின்ஸ் தான் என்வாயரன்மெண்ட்டில் அப்சர்வ் பண்ண முடிஞ்சது. ஸோ என்வாயரன்மெண்ட் கொஸ்டின்ஸ் ஆல்சோ கம்பேர்ட் டு லாஸ்ட் இயர் இந்த வருஷம் வந்து கெஸ்ஸபிள் கொஸ்டின்ஸாக தான் இருந்திருக்கு. நெக்ஸ்ட் வந்து சயின்ஸ் அண்ட் டெக். இந்த வருஷம் ஒரு முக்கியமான டேர்ன் அரவுண்ட் என்ன அப்படின்னா 2022 we had 17 questions from science and tech and next year பார்த்தீங்கன்னா 10 ஆச்சு. இந்த வருஷம் திரும்ப சயின்ஸ் அண்ட் டெக்லேருந்து கொஸ்டின்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆனதை நம்ம பார்க்க முடியுது. ஸோ தட் இஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் டேர்ன் அரவுண்ட் கம்பேர்ட் டு லாஸ்ட் ஃபியூ இயர்ஸ். கரண்ட் அஃபேர்ஸ் அண்ட் ஐஆரை பொறுத்த வரைக்கும் ஐ குட் சி ஜென்ரல் கரண்ட் அஃபேர்ஸ் வந்து ஒரு 13 கொஸ்டின் மிஸ்லீனியஸ் கரண்ட் அஃபேர்ஸ் அப்படின்னு நம்ம வைக்கலாம். 7 கொஸ்டின் வந்து ஐஆர் அண்ட் இன்டர்நேஷனல் ரிலேஷன்ஸ் வந்து கேட்கலாம். லாஸ்ட் 2-3 வருஷமாக ரீஜன்ஸ் இன் நியூஸ், சிட்டிஸ் இன் நியூஸ் படிங்க, ரீஜன்ஸ் இன் நியூஸ் படிங்க அப்படின்னு சொல்லி நம்ம எல்லா ரீஜன்ஸ் எல்லா சிட்டிஸ் இன் நியூஸ்னு கேட்டால் இந்த வாட்டி ஒன்று தான் ரீஜன்ஸ் இன் நியூஸ்லேருந்து வந்தது. அண்ட் அதுவும் வந்து கொஞ்சம் டஃப்பாக தான் வந்தது, நாட் ஈஸிலி கெஸ்ஸபிளாக தான் அந்த ரீஜன்ஸ் இன் நியூஸ் கொஸ்டின் வந்து வந்தது. ஸோ லாஸ்ட் இயர்லாம் வந்து 3 கொஸ்டின் வந்தது, இந்த வருஷம் ஒரு கொஸ்டின் ஆயிடுச்சு. அண்ட் ஐஆர்லேருந்து டேரக்ட்லி நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுற மாதிரி பிரிக்ஸ்லேருந்து இன்டர்நேஷனல் நார்த் சவுத் டிரான்ஸ்போர்ட் காரிடார்லேருந்து
கேட்ட அந்த கொஸ்டின்ஸு அண்ட் பீம்ஸ்டெக்லேருந்து கேட்ட கொஸ்டின்ஸ். ஸோ பீம்ஸ்டெக் பிரிக்ஸ் இன்டர்நேஷனல் நார்த் சவுத் டிரான்ஸ்போர்ட் காரிடார், அப்புறம் இந்தியாவுடைய மினரல் செக்யூரிட்டி பார்ட்னர்ஷிப், இந்தியா வந்து யூஎஸ் கூட சேர்ந்ததாக இருக்கட்டும், ஆர் வந்து ஏஐ சம்மிட் வேர் பிரைம் மினிஸ்டர் வாஸ் பார்ட்டிசிபேட்டிங் அஸ் வைஸ் பிரசிடென்ட் ஆஃப் தி ஏஐ ஆக்ஷன் சம்மிட், இது எல்லாமே எக்ஸ்பெக்டட்லேருந்து தான் வந்துச்சு. ஸோ ஐஆர்லேருந்து வந்த 7 கொஸ்டின்ஸில் ஐ பர்சனலி ஃபீல்டு 5 கொஸ்டின்ஸ் வேர் ஈஸிலி கெஸ்ஸபிள். இந்த வருஷம் வரும்னு நம்ம நினச்சது தான் வந்திருக்கு. ஸோ ஐஆரை பொறுத்த வரைக்கும் ஐ வுட் சே இந்த வருஷம் வரும்னு நினச்சது வந்திருக்கு. அண்ட் கரண்ட் அஃபேர்ஸில் ஓரளவுக்கு நம்ம இந்த வருஷம் வரும்னு ப்ரெடிக்ட் பண்ணது வந்துச்சு. அண்ட் ஆஸ் யூஷுவல் கரண்ட் அஃபேர்ஸ் வந்து ஒரு கடலுங்க. நம்ம கரண்ட் அஃபேர்ஸை டார்கெட்டே பண்ணக்கூடாது. பேசிக் கரண்ட் அஃபேர்ஸ்னு நம்ம பேர் மினிமமாக ஒன்று படிப்போம்ல, அந்த பேர் மினிமம்லேருந்து வரதை கரெக்டாக போட்டு வந்துடணும். இப்போ நீங்கள் ஏ ஆக்ஷன் சம்மிட் எக்ஸ்பெக்ட் பண்ணியிருப்பீங்க, அதுலேருந்து வந்திருக்கு. பீம்ஸ்டெக் எக்ஸ்பெக்ட் பண்ணியிருப்போம், அதுலேருந்து வந்துச்சு. பிரிக்ஸ் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணியிருப்போம், அதுலேருந்து வந்துச்சு. ஸோ இந்த மாதிரியான கொஸ்டின் வேர்ல்டு பேங்க் வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணணும் இல்லை, ஜென்ரலாக படிப்போம், அதுலேருந்து வந்துச்சு. ஸோ இந்த மாதிரியான கொஸ்டின்ஸ்லாம் நம்ம வந்து போட்டுடலாம். இப்போ வேர்ல்டு பேங்க் கொஸ்டின் வந்து ஒரு சிலர் எக்கானமியில் போடுவாங்க, ஒரு சிலர் ஐஆரில் போடுவாங்க, அதனால் நம்பர் மாறலாம். ஸோ அதனால் அது கண்டுக்காதீங்க. ஸோ இந்த மாதிரி எக்ஸ்பெக்டட் ஏரியாஸ்லேருந்து வர கொஸ்டின்ஸை நம்ம போட்டுட்டு வந்துகிட்டே இருக்கணும். அந்த பேசிக் கொஸ்டின்ஸை நம்ம கரெக்டாக வந்து படிச்சிருக்கிறோம். நம்ம வந்து பேசிக்காக வந்து ஒரு பேர் மினிமம் கரண்ட் அஃபேர்ஸ் படிச்சிருந்தா அந்த பேர் மினிமம் கொஸ்டின்ஸை போட்டுட்டு வந்திருக்கலாம். அண்ட் கரண்ட் அஃபேர்ஸ்லேருந்து ஒரு 15-13 கொஸ்டின் வருது அப்படின்னா அந்த ஒரு 5 கொஸ்டின் இல்லை ஒரு 8 கொஸ்டின்ஸ் வந்து நம்ம வந்து பேர் மினிமம்லேருந்து வரதை போட்டுட்டு மிச்சம் இருக்க 7 கொஸ்டின்ஸை விட்டுறலாம். கரண்ட் அஃபேர்ஸ் இஸ் நாட் அவர் டார்கெட். லைக் எவ்ரி அதர் இயர் ஸ்டாட்டிக் இஸ் தி கிங்க. நீங்கள் எந்த வருஷம் இருந்தாலும் ஸ்டாட்டிக் தான் கிங், குவீன் அண்ட் எல்லாமே. நீங்கள் பாலிட்டி, ஹிஸ்ட்ரி, ஜாகிரஃபி, எக்கானமி, இந்த பிக் 4 இருக்குல்ல, இந்த பாலிட்டி, ஹிஸ்ட்ரி, ஜாகிரஃபி, எக்கானமியோட ஸ்டாட்டிக்கை நீங்கள் பேர் பேசிக்ஸ் எல்லாமே கரெக்டாக படிச்சிருக்கீங்க அப்படின்னு வைங்களேன். ஏன்னா என்வாயன்மெண்ட், சயின்ஸ் அண்ட் டெக், கரண்ட் அஃபேர்ஸ் இது எல்லாமே கரண்ட் அஃபேர்ஸ் ஓரியன்ட். இதுதான் வந்து மெயின் ஸ்டாட்டிக். என்னை பொறுத்த வரைக்கும் இந்த வீடியோ வந்து ஒரு ஃபஸ்ட் அட்டெம்ப்டாக நீங்கள் பார்க்குறீங்க, இல்லை செகண்ட் அட்டெம்ப்டாக நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா, நெக்ஸ்ட் அட்டெம்ப்ட் நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்குது அப்படின்னா நீங்கள் ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பாலிட்டி, ஹிஸ்ட்ரி, ஜாகிரஃபி, எக்கானமி இந்த 4த்துலேயும் நம்ம பேசிக்ஸில் ஸ்ட்ராங்காக இருந்தோம்னு வைங்களேன், ஏதாவது ஒரு காம்பினேஷனில் போட்டு வந்துடலாம். இப்போ இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா நீங்கள் எக்கானமி வந்து ஸ்டாட்டிக்லேருந்து தான் டேரெக்டாக வந்திருக்கு, எக்ஸப்ட் ஃபார் அ ஃபியூ கொஸ்டின்ஸ். கரண்ட் அஃபேர்ஸ்லேருந்து வந்தது எக்ஸ்பெக்டட் தான், யூபிஐ எக்ஸ்பெக்டட், ஆர்டிஜிஎஸ் வரும், டிஜிட்டல் பேமெண்ட்ஸ் பற்றி படிங்கன்னு நம்ம எக்ஸ்பெக்டடாக தான் வச்சுருந்தோம். நம்ம மிஷனில் கூட அதை டிஸ்கஸ் பண்ணோம். ஸோ எக்கானமிலையும் வந்து வந்த ஸ்டாட்டிக் கரண்ட் அஃபேர்ஸ் எக்ஸ்பெக்டட் தான் வந்தது. ஜாகிரஃபிலையும் வந்து ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் ஃபிசிக்கல் ஜாகிரஃபிலேருந்து தான் நிறைய வந்திருக்கு. ஹியூமன் ஜாகிரஃபியை விட ஃபிசிக்கல் ஜாகிரஃபிலேருந்து நிறைய வந்திருக்கு. ஸோ அதில் நீங்கள் ஸ்டாட்டிக் ஸ்ட்ராங்காக இருந்தீங்கன்னா நிச்சயமாக டேட் லைன், டைம் லைன் இதெல்லாம் போட்டிருக்கலாம். நெக்ஸ்ட் வந்து ஹிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் கேட்ட மெஜாரிட்டி ஆஃப் தி கொஸ்டின்ஸ் நீங்கள் 16ல் மினிமம் ஒரு 4 கொஸ்டின் டஃப்பாக இருந்துச்சு. 11 நிச்சயமாக நீங்கள் வந்து 12 கொஸ்டின்ஸ் ஹிஸ்ட்ரியில் வந்து போட்டிருக்கலாம். அண்ட் பாலிட்டியில் கேட்ட ஃபேக்சுவல் கொஸ்டின்ஸை விட்டிங்கன்னா ஒரு 7-8 கொஸ்டின் நிச்சயமாக போட்டிருக்கலாம். ஸோ ஸ்டாட்டிக்கில் நம்ம ஸ்ட்ராங்காக போட்டோம் அப்படின்னா கரண்ட் அஃபேர்ஸ் ஓரியன்டாக வர என்வாயன்மெண்ட், சயின்ஸ் அண்ட் இந்த ஐஆர் ரிலேட்டட் ஏரியாஸில் நம்ம எப்போவுமே ஒரு லெவரேஜ் எடுக்கலாம். அதுலேருந்து வரக்கூடிய பேர் மினிமம் ஸ்டாட்டிக் ஏரியாலேருந்து எப்போவுமே நம்ம பேசிக் கரண்ட் அஃபேர்ஸை பார்த்துட்டு போனால் நம்ம போடுற அளவுக்கு வரக்கூடியதை போட்டுட்டு வந்துட்டாலே நமக்கு வந்து கட் ஆஃப் வந்துடும். ஸோ கட் ஆஃப் என்ன வரப்போகுது, ஒரு 85 to 90, 95 இந்த மாதிரி ரேஞ்சில் வரும் வச்சுக்கோங்களேன். ஸோ 85 to 95 இந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்குன்னு வச்சுக்கோங்க. கட் ஆஃப்லாம் யாராலையும் ப்ரெடிக்ட் பண்ண முடியாது, சும்மா ரேண்டமாக சொல்கிறேன். ஸோ இந்த ரேஞ்சுக்குள்ளே நிச்சயமாக வந்துடலாம் இஃப் யூஆர் ஸ்டாட்டிக் நாலேஜ் இஸ் ஸ்ட்ராங். ஸோ திஸ் இஸ் மை பேசிக் அப்சர்வேஷன்ஸ். ஓகே, ஸோ எப்போவுமே ஸ்டாட்டிக் தான் மெயின். ஸோ அடுத்த அட்டெம்ப்ட் இன்கேஸ் கொடுக்குற மாதிரி யாராவது ஒருத்தர் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா ஸ்டாட்டிக்கை வந்து ஃபோக்கஸ் பண்ணுங்கள். அண்ட் எஸ்பெஷலி தி ஃபஸ்ட் அட்டெம்ப்டர்ஸ் ஹூ ஆர் சீயிங் த வீடியோ ஹூ இஸ் பிளானிங் டு கிவ் ஃபார் 2026. இந்த வருஷம் இப்போ தான் எழுதிட்டு வந்து அதுக்குள்ள 2026 ப்ரிலிம்ஸ் பற்றி பேசுகிறீங்களே, ஏன் அவசரமாக பேசுகிறேன் அப்படின்னு கேட்காதீங்க. நான் ஃபஸ்ட் அட்டெம்ப்டர்ஸ் யாராவது வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க 2026க்கு பிளான் பண்ணுறீங்க அப்படின்னா அவங்களுக்காக அதை சொல்கிறேன். ஓகே, ஸோ மை அப்சர்வேஷன்ஸ், கொஸ்டின்ஸோட டைப். ஸோ கொஸ்டின்ஸோட டைப்பில் வந்து நம்ம நிறைய டைப்ஸ் பார்க்குறோம். ஒன்லி டைப் கொஸ்டின், அசர்ஷன் அண்ட் ரீசனிங் டைப் கொஸ்டின், 2 ஸ்டேட்மெண்ட் டைப் கொஸ்டின்ஸ். ஸோ யூபிஎஸ்சியில் ஒரு பேட்டர்ன் இருக்குது. என்னதுன்னா, ஒரு புது மாடல் ஆஃப் கொஸ்டின்ஸை ஃபஸ்ட்டு எடுத்தோடனே நிறைய கொண்டு வர மாட்டாங்க. ஃபஸ்ட்டு சும்மா இன்ட்ரோடக்டரியாக ஒரு வருஷம் கொண்டு வராங்க, அடுத்த வருஷம் அதுலேருந்து நிறைய வருது. ஸோ அந்த மாதிரி இந்த வருஷம் வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா 2022 வந்து நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, இன் 2022 பார்த்தீங்கன்னா ஒன்லி டைப் கொஸ்டின்லேருந்து 8 கொஸ்டின் வந்துச்சு. ஸோ ஒன்லி டைப்பில் 8 கொஸ்டின் வந்துச்சு. 2023 பார்த்தீங்கன்னா 45 கொஸ்டின்ஸ் ஒன்லி டைப்லேருந்து வந்துச்சு. உங்களுக்கு புரியுதா? அதே மாதிரி அசர்ஷன் அண்ட் ரீசனிங் டைப் கொஸ்டின் வந்து 2022 ஒரு 4-5 வந்துச்சு. டக்குன்னு பார்த்தா 2023 18 வந்துருச்சு. இப்போ 2024 வந்து ஒரே இந்த 3 ஸ்டேட்மெண்ட், அதாவது அசர்ஷன் அண்ட் ரீசனிங்லேயே 3 ஸ்டேட்மெண்ட் டைப் அசர்ஷன் ரீசனிங் வந்து அவங்க வந்து ஒன்று தான் கேட்டிருந்தாங்க. இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா 3 ஸ்டேட்மெண்ட் டைப் அசர்ஷன் ரீசனிங்லேருந்து 9 வந்துருக்கு. ஸோ அசர்ஷன் அண்ட் ரீசனிங் டைப் வந்து இட் இஸ் 3 ஸ்டேட்மெண்ட் டைப் அசர்ஷன் ரீசனிங்லேருந்து இந்த வாட்டி வந்து 7 வந்திருக்கு. ஸோ அசர்ஷன் அண்ட் ரீசனிங் டைப்பில் வந்து
it has increased. ஸோ இந்த மாதிரி ப்ரீவியஸ் இயரில் நமக்கு ஒரு ஹிண்ட் தராங்க, அதுக்கப்புறம் அதை அப்படியே இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. அஃப்கோர்ஸ் நமக்கு எலிமினேஷன் டைப்லேருந்து போன வாட்டி 25 வந்தது, இந்த வாட்டி 30 வந்திருக்கு. ஸோ எலிமினேஷன் டைப்லேருந்து இந்த வாட்டி நிறைய வந்திருக்கிறதுனால எலிமினேஷன் டைப்புக்கு 2024 வந்த மாதிரி ஒரு ஸ்கோப் தான். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா 2023 எலிமினேஷன் டைப்லேருந்து கொஸ்டினே வரல. 2025 25 கொஸ்டின் எலிமினேஷன் டைப்பில் வந்துச்சு, அதாவது 3 ஸ்டேட்மெண்ட் டைப் 4 ஸ்டேட்மெண்ட் டைப். ஸோ அதனால தான் நம்ம 2024 வந்து 23 விட ஈஸின்னு சொல்கிறோம். இட்ஸ் நாட் பேஸ்ட் ஆன் எந்த ஏரியாலேருந்து கொஸ்டின் வந்துச்சு, எந்த ஏரியாலேருந்து கொஸ்டின் வரதை வச்சு நம்ம ஈஸி டிஃபிகல்ட் சொல்லலாம். பட் மெயினாக வந்து நம்ம கெஸ் பண்ண தான் போகிறோம். அப்படிங்கிற போது ஆப்ஷன்ஸை வச்சு தான் நம்ம அது ஈஸியாக டிஃபிகல்ட்டான்னு சொல்கிறோம். ஒன்லி டைப்பில் இருக்கிறப்போ யூ ஆர் லெஃப்ட் வித் பிளைண்ட் கெஸஸ். பட் அதுவே எலிமினேஷன் டைப்பில் இருக்கிறப்போ இல் ஈஸிலி எலிமினேட். ஸோ எலிமினேஷன் டைப்பில் நமக்கு 25லேருந்து 30 இன்க்ரீஸ் ஆயிருக்கு, அசெஷன் அண்ட் ரீசனிங்லேருந்து நிறைய வந்திருக்கு அப்படின்னு பார்க்குறப்போ அதனால தான் நான் சொல்கிறேன் 23 கம்பேர் பண்ணும்போது 24 25 ஈஸியர் டைப் தான். ஸோ கிட்டத்தட்ட வந்து 85 to 95 தான் நம்ம வந்து கட் ஆஃப் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ 95 சொல்கிறேன்னு பதறப்படுறாங்க. ஸோ இது நார்மல் தான். அப்புறம் இந்த ஒன்லைனர் பேஸாக பார்த்தீங்கன்னா 28 இங்கே வந்துச்சு, 35 இங்கே வந்துச்சு. ஒன்லைனர் வந்து இந்த வாட்டி குறைஞ்சி 16 தான் வந்திருக்கிறதுனால நெகட்டிவ் மார்க் அண்ட் எரர் ரேட்டிங் வந்து இந்த வருஷம் நிறைய பேர் குறையும். ஏன்னா நிறைய பேர் இம்பல்சிவாக இந்த ஒன்லைனர் பேஸ் கொஸ்டின்ஸை போடுவாங்க. இம்பல்சிவாக ஒன்லைனர் பேஸ் கொஸ்டின்ஸ் போடுறப்போ நமக்கு ப்ராபபிலிட்டி வந்து 25% இருக்கும், இல்லை 50% இருக்குமா, அதனால நெகட்டிவ் மார்க்கிங் நிறைய வர வாய்ப்பு இருக்குது. இந்த வருஷம் அந்த ஒன்லைனர்ஸ் குறைஞ்சிருக்கிறதுனால நம்ம 16 தான் வந்திருக்குங்கிறதுனால நிறைய பேருக்கு நெகட்டிவ் மார்க்ஸ் இந்த வருஷம் குறையலாம் அப்படிங்கிற ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்குது. ஸோ அந்த ஆங்கிளில் வந்து இந்த ஆப்ஷன்ஸ் டைப்பில் நம்ம பார்க்குறோம். ஸோ இந்த வருஷம் வந்து ஆப்ஷன்ஸ் டைப்பில் இது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம். ஸோ கொஸ்டின் டைப் வந்து பேலன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ஒன்லி டைப்பில் வந்து 2023 47 கேட்டு நமக்கு டஃப் ஆக்கின மாதிரி இல்லாமல் 27 கேட்டிருக்காங்க. கம்பேர்ட் டு லாஸ்ட் இயர் அது அதிகமாக இருக்குதான், பட் 27 கேட்டிருக்காங்க. ஆனால் நமக்கு ஆப்ஷன்ஸ் டைப்லையுமே, அதாவது 3 ஸ்டேட்மெண்ட் 4 டைப் ஸ்டேட்மெண்ட் டைப்லையும் இன்க்ரீஸ் ஆயிருக்கிறதுனால இட் இஸ் பேலன்ஸ். ஸோ ஆப்ஷன்ஸ் பேலன்ஸ் தான் இருந்ததுனால 2024 என்ன டிஃபிகல்ட்டி லெவலோ அதே டிஃபிகல்ட்டி லெவலில் தான் 2025 இருக்குங்கிறது என்னோட தனிப்பட்ட கருத்து. அண்ட் இதில் ஒரு டிஸ்க்ளைமர் என்னென்னா, நான் இந்த எக்ஸாம் ஹாலில் போய் அதை ஃபேஸ் பண்ணல. ஸோ எக்ஸாம் ஹாலில் போய் ஃபேஸ் பண்ணாததுனால இது வந்து ஒரு எக்ஸ்டர்னல் அப்சர்வராக என்னோட கருத்து. ஓகே. ஸோ இன்க்ரீஸ் இன் ட்ரிபிள் அசெஷன் ரீசனிங் டைப் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஹிஸ்ட்ரி ஹாஸ் பிகம் அட்டெண்டபிள் ஆஃப்டர் 5 years. அண்ட் இன்க்ரீஸ் இன் மாடர்ன் இந்தியா கொஸ்டின் இஸ் அ வெரி இன்ட்ரெஸ்டிங் திங். அண்ட் எக்கானமியில் இந்த ஃபார்முலா பேஸாக கேட்டது ஒரு நல்ல சேஞ்சு. ஸோ ஜாகிரஃபியை பொறுத்த வரைக்கும் ஃபிசிக்கல் ஜாகிரஃபி கொஸ்டின் அண்ட் இன்ட்ரெஸ்டிங் கொஸ்டின்ஸ் வந்து நமக்கு வந்து டேட் அண்ட் டைம்லேருந்து வந்துச்சு. அண்ட் ஐசோதர்ம்ஸ் அண்ட் மவுண்டன்ஸ் வந்து லாஸ்ட் இயரோட ரிப்பீட் ஆயிருக்கு. அண்ட் பாலிட்டியில் ஃபேக்சுவல் ட்ரிக்கி கொஸ்டின்ஸ் வந்திருக்கு. அண்ட் கவர்னர் வாஸ் அன் எக்ஸ்பெக்டட் திங் அண்ட் வி காட் அ கொஸ்டின் ஃப்ரம் கவர்னர். ஸோ அந்த மாதிரி வந்து ப்ரெடிக்டபிளாக வந்து, பட் கவர்னர்லேருந்து வந்தது ஓரளவுக்கு கொஞ்சம் ஃபேக்சுவலாகவும் கேட்டிருந்தாங்க. சயின்ஸில் வந்து டேரக்ட் கொஸ்டின்ஸும் வந்திருக்கு, அப்ளிகேஷன் ஓரியன்ட் கொஸ்டினும் இந்த வருஷம் வந்திருக்கு. ஸோ அது ஒரு கொஸ்டின் பேப்பர் எடுத்து பார்ப்போம். ஸோ ஃபேக்சுவல் நாலேஜ் இஸ் நீடட் இன் UPSC. கண்டினியூஸ் அண்ட் அதர் இயர் யூ நீட் ஃபேக்சுவல் நாலேஜ். ஏன்னா நம்ம கார்பன் டை ஆக்சைடு எமிஷன்ஸில் இந்தியா ஃபஸ்ட்டா செகண்டா, ஸ்டாக் மார்க்கெட்டில் இந்தியா வந்து தேர்டா ஃபோர்த்தா, ஹாங்காங்கை நம்ம பீட் பண்ணோமா இல்லையா, இந்த மாதிரி ரியல் ஃபேக்ட்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ ஃபேக்சுவல் நாலேஜ் UPSCக்கு தேவை அப்படிங்கிறத நம்ம இதிலேருந்து புரிஞ்சிக்கலாம். கரண்ட் அஃபேர்ஸ் எக்ஸ்பெக்டட் ஏரியாஸ் ஹஸ் கம். ஸோ நம்ம இந்த கரண்ட் அஃபேர்ஸ் படிச்சுட்டு போனால் அது வந்துடும் நினச்ச ஏரியாவிலேருந்து தான் வந்திருக்கு. அது வந்ததுலேருந்து கொஞ்சம் டஃப்பாக வந்திருக்கலாம், பட் ஸ்டில் இட் ஹாஸ் கம். ஃபண்டமெண்டல்ஸில் நீங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கணும், அதாவது ஸ்டாட்டிக் ஏரியாவில் ஸ்ட்ராங்காக இருந்து காமன் சென்ஸை யூஸ் பண்ணாலே நம்ம ப்ரிலிம்ஸ் மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் கிளியர் பண்ணிடலாம். ஸ்போர்ட்ஸ்லேருந்து லாஸ்ட் ஒரு 3 இயர்ஸாக நிறைய கொஸ்டின்ஸ் வந்துட்டுருக்கு. ஸோ வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன்ஷிப்லேருந்து கேட்டாங்க, செஸ் ஒலிம்பியாட்லேருந்து கேட்டாங்க, அதே மாதிரி வந்து போன வருஷம் வந்து ஸ்போர்ட்ஸ் அவார்ட்ஸ்லேருந்து கேட்டாங்க. இந்த வருஷம் திரும்பவும் பார்த்தீங்கன்னா கொக்கோ வேர்ல்டு கப் இந்தியாவில் நடந்ததுனால கொக்கோ வேர்ல்டு கப்பில் இந்தியாவோட பர்ஃபார்மன்ஸ் வச்சும், அதே மாதிரி வந்து குகேஷ் வந்து சாம்பியன்ஷிப் ஜெயிச்சதுனால செஸ்லேருந்து திரும்ப கேட்டிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக குகேஷ் அண்ட் செஸ் வச்சு இந்த வாட்டி கொஸ்டின் வருங்கிறது நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணது தான், அது வந்திருக்கு. கொக்கோ வேர்ல்டு கப் நடந்துச்சு, பட் கொக்கோ வேர்ல்டு கப்லேருந்து நிச்சயமாக வரும்னு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணல. அதை பற்றி பார்த்து வச்சுக்கணும்னு தான் இருந்தோம், பட் நிச்சயமாக அதை எக்ஸ்பெக்ட் பண்ணல. பட் கொக்கோ வேர்ல்டு கப் வந்திருக்கு. ஸோ இதுலேருந்து என்ன பார்த்துக்கணும் அப்படின்னா, ஸ்போர்ட்ஸ்லேருந்து கொஸ்டின் வந்திருக்கு, கொக்கோ வேர்ல்டு கப்லேருந்து வந்திருக்கு அப்படிங்கிறதுனால நம்ம ஃபுல்லாக வந்து ஸ்போர்ட்ஸ் இனிமேல் ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறது இல்லை. ஸோ நம்ம என்ன மாதிரி இன்ஃபரன்ஸ் இதுலேருந்து நம்ம எடுக்கிறோம் அப்படின்னா, இந்தியா ஒரு முக்கியமான குளோபல் ஈவெண்ட்டை ஹோஸ்ட் பண்ணுது அப்படின்னா அதை படிக்கணும். ஒரு இந்தியன் வேர்ல்டு சாம்பியன் ஆறாருன்னா அதை படிக்கணும். ஸோ அதனால தான் இப்போ இந்தியா செஸ் ஒலிம்பியாட் ஹோஸ்ட் பண்ணிச்சு கேள்வி கேட்டாங்க, கொக்கோ வேர்ல்டு கப் ஹோஸ்ட் பண்ணது கேள்வி கேட்டாங்க, இந்தியா ஃபார் தி ஃபஸ்ட் டைம் வந்து ITC வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன்ஷிப்போட ஃபைனல் போச்சு, அதுலேருந்து கேள்வி கேட்டாங்க. அதே மாதிரி இன்னொரு முக்கியமான இன்ட்ரெஸ்டிங் விஷயம் வந்து குகேஷ் வேர்ல்டு சாம்பியனாக இருக்காரு, அதுலேருந்து கேட்கலாம். இப்போ நீரஜ் சோப்ரா இன்னொரு கோல்டு அடிக்கிறாரா, அதுலேருந்து கேட்கலாம். ஸோ இந்த மாதிரி தான் வந்து நம்ம வந்து இந்தியன்ஸ் யாராவது சாம்பியன் ஆனாலோ, இல்லை இந்தியா ஒரு குளோபல் ஈவெண்ட் ஸ்போர்ட்ஸில் கண்டக்ட் பண்ணாலோ, இல்லை இந்தியன் சார்ந்து ஏதாவது ஒன்று நடக்கிறப்போ தான் மோஸ்ட் ஆஃப் த டைம் ஸ்போர்ட்ஸ் கொஸ்டின் வருது. இட் டசன்ட் மீன் தட் யூ ஹேவ் டு ஃபாலோ ஸ்போர்ட்ஸ் டெய்லி வாட்ஸ் ஹேப்பனிங், பட் ஃபோக்கஸ் ஆன் இம்பார்ட்டன்ட் ஈவெண்ட்ஸ் லைக் குகேஷ் வின்னிங் தி வேர்ல்டு சாம்பியன்ஷிப். நான் இப்போ உங்களுக்கு கொஸ்டின் பேப்பர் எடுத்து ஸ்கிம் த்ரூ பண்ணுறேன். நான் டீடைல்டு ஆன்சர் கீ டிஸ்கஷன் நாளைக்கு வந்து லைவில் வரேன். ஸோ டுமாரோ வில் மீட் for 10:30 11 o'clock in the morning. We'll discuss the live.
ஸோ கொஸ்டின் பேப்பரில் இன்ட்ரெஸ்டிங்கான இந்த வருஷம் புதுசாக வந்த கொஸ்டின்ஸ் டைப்பில் என்ன அப்படிங்கிறத we will see. ஸோ ஒன்று வந்து பிஸ்னஸ் ரெஸ்பான்சிபிலிட்டி அண்ட் சஸ்டைனபிலிட்டி ரிப்போர்ட் ஆஃப் இதில் வந்து கரெக்ட் ஆன்சர் டிக்காக இருக்கும். ஸோ ஸ்பாய்லர் அலர்ட், கீ செக் பண்ண வேணாம் அப்படின்னு நினச்சவங்க இந்த மொமெண்ட்லேருந்து வீடியோவை பார்க்க வேணாம். ஓகே, ஸோ கீ செக் பண்ண வேணாம்னு நினச்சவங்களுக்கு நிறைய ஸ்பாய்லர்ஸ் இருக்குது. அதனால் கீ பார்க்க வேணாம்னு இருக்கவங்க இதோட வீடியோவை நிறுத்திக்கோங்க. சரியா? ஸோ பிஸ்னஸ் ரெஸ்பான்சிபிலிட்டி அண்ட் சஸ்டைனபிலிட்டி ரிப்போர்ட் இட் இஸ் எக்ஸ்பெக்டட். நிறைய பேர் இது வந்து ரேண்டமாக வந்திருக்குன்னு நினைப்பீங்க. கிடையவே கிடையாது. எவ்ரி இயர் எக்கனாமிக் சர்வேல நம்ம இதை பற்றி பேசிட்டு தான் இருக்கோம். எவ்ரி இயர் எக்கனாமிக் சர்வே கிளாஸில் இது வரும் தான் நானும் சொல்லிட்டு இருக்கேன். 6 வருஷமாக சொல்லிட்டு இருந்தால் கடைசியாக வந்துருச்சு. ஸோ அதனால் இதெல்லாம் எக்ஸ்பெக்டடான ஒரு கொஸ்டின் தான். இட்ஸ் நாட் கேம் அவுட் ஆஃப் ப்ளூ. And agricultural income tax, it is guessable actually. You could have guessed it. First statement is not correct அப்படிங்கிறது. இஸ் எக்ஸம்டட். அதாவது இன்கம் டேக்ஸ் இன் அக்ரிகல்ச்சர் தான் எக்ஸம்டட் தவிர போல்ட்ரியில் உள் ரேரிங்லேருந்துலாம் எக்ஸம்டட் கிடையாது. அதனால் வந்து ஃபஸ்ட் ஸ்டேட்மெண்ட் தப்புன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணாலே நம்ம இதை போட்டுடலாம். அதே மாதிரி பாருங்கள், கிரிட்டிக்கல் மினரல்ஸ் வந்து வந்திருக்குன்றாங்க. 30 கிரிட்டிக்கல் மினரல்ஸில் இந்தியா ரிசோர்ஸ் ரிச்சுன்னு சொல்கிறது தப்பு. அது எக்ஸ்ட்ரீமாக இருக்குது. அதை எலிமினேட் பண்ணாலே ஆன்சர் வந்துடும். ஸோ இந்த மாதிரி எலிமினேஷன் டைப் கொஸ்டின்ஸ் இந்த வாட்டி கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆயிருக்கிறதுனால நம்ம நிச்சயமாக பார்க்கலாம். என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் நியூஸ்ல இருந்துங்க நிறைய என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் இருக்கிறதுனால இடி பற்றி படிங்கன்னு சொன்னோம். பட் இடியிலேருந்து கேட்டிருக்காங்க. பட் ட்ரிபிள் மேசிவ் ஃபாலோயிங்கில் மிச்சம் 2 டிபார்ட்மெண்ட் வந்திருக்கிறதுனால இது கொஞ்சம் டஃப் தான். ஸோ இதில் ஆக்சுவலி வந்து இடி தான் தப்பு, மிச்சம் 2 ஆப்ஷன்ஸ் கரெக்ட் தான். ஸோ அதனால் வந்து இடிங்கிறது தான் இதில் வந்து தப்பாக இருந்திருக்கு. ஸோ இது வந்து டஃப் கொஸ்டின்ஸ் அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம வச்சுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம இன்ட்ரெஸ்டிங்காக கவனிக்க வேண்டியது பார்த்தீங்கன்னா, நம்ம பேசிக்காக எவ்ரி இயர் நான் சொன்னேன்ல, கேபிட்டல் ரெசிப்ட்ஸ், கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர், ரெவன்யூ ரெசிப்ட், ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர்லேருந்து ஒன்று வந்துரும்னு சொன்னல, அந்த கொஸ்டின் தான் இது. அதுதான் வந்து இங்கே எக்கனாமியில் கேட்டிருக்காங்க. ஸோ ராஜாராம் மோகன் ராய் வாஸ் அ சிம்பிள் டைரக்ட் கொஸ்டின். டேரெக்டாக வந்து நம்ம போத்துன்னு போட்டு வந்துகிட்டே இருக்கலாம். நான் கோஆப்ரேஷன் மூவ்மெண்ட்லேருந்து அப்படியே வந்து ஸ்பெக்ட்ரம்லேருந்து டேரெக்டாக வந்து வேர்டு மாறாமல் அப்படியே ஸ்பெக்ட்ரமில் இருக்கிறத டைப் பண்ணி நமக்கு கொஸ்டினாக கேட்டிருக்காங்க. இதில் ரிட்டன்ஷன் ஆஃப் டைட்டில்ஸுங்கிறது ஆப்வியஸ்லி ராங். நம்ம பிரிட்டிஷ் டைட்டில்ஸ் எல்லாம் ரிட்டன் பண்ணோம், அதை எலிமினேட் பண்ணாலே நம்ம ஆன்சர் போட்டுடலாம். மட்ட விலாசா அப்படிங்கிறது மகேந்திரவர்மன் தான். ஸோ நம்ம டேரெக்டாக பல்லவாஸ் பற்றி படிக்கிறப்போ நம்ம போடுறது. அரகத்தானா பர்ஷியன் வீல், அந்த வீலுங்கிற அந்த விஷயம் தான் அரகட்டாவில் முக்கியம். எல்லாமே வாட்டர் ரிலேட்டட் தான் இருந்தது. பட் அந்த வீலுங்கிற கான்செப்ட் தான் அரகட்டாவில் முக்கியம். ஸோ அதனால் டேரெக்டாக இது ஒரு கொஸ்டின். அண்ட் ஆஃப்கோர்ஸ் ஃபாசின் கேம் இன் சமுத்திரகுப்தா டைம். இந்த மாதிரி ரொம்ப நாள் கழிச்சு ஏன்ஷியன்ட் இந்தியாவில் நமக்கு அட்டெண்டபிள் கொஸ்டின் வந்தது தான் இந்த வருஷத்தோட ஒரு பியூட்டின்னு நான் சொல்கிறேன். ஏன்னா ஏன்ஷியன்ட் இந்தியாவில் தொடவே முடியாது, மிடியல் இந்தியாவில் தொடவே முடியாது. புத்திசம் ஜெயினிசம்லேருந்து கொஸ்டினே வரல. எல்லாரும் புத்திசம் ஜெயினிசம் படிங்கன்னு சொல்கிறாங்க. UPSC அப்சர்வ்ஸ் இந்த வருஷம் எல்லாரும் என்ன சொன்னாங்க? ஸ்பீஷிஸ் ஃபுல்லாக படிச்சுட்டு போங்க, ரீஜன்ஸ் இன் நியூஸ் படிங்க, புத்திசம் ஜெயினிசம் படிங்க. இந்த மாதிரி படிச்சுட்டு போகும்போது இது வந்து UPSC வந்து தே ஆர் சீயிங் எவ்ரி இயர் ஹைப் பண்ண விஷயங்கள்லேருந்து நிச்சயமாக UPSC வந்து பேட்டர்னை சேஞ்ச் பண்ணுவாங்க. இது ஏன்னா ப்ரெடிக்டபிளாக UPSC இருக்கக்கூடாதுங்கிறதுனால. இது ஏன் வந்து UPSC வந்து எவ்ரி 2 இயர்ஸ் வந்து இந்த ட்ரெண்டை மாற்றிக்கிட்டே இருக்காங்க அப்படின்னா, சீனியர்ஸ்க்கு ஒரு அட்வான்டேஜ் இருக்கக்கூடாது. 4 அட்டெம்ப்ட் 5 அட்டெம்ப்டாக இங்கே இருக்கிறவன் இந்த எக்ஸாமில் மாஸ்டர் ஆகி அவனுக்கு ஒரு அட்வான்டேஜ் கிடச்சிடக்கூடாது. ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட் இருக்கும், சீனியர்ஸ்க்கும் ஒரு லெவல் பிளேயிங் ஃபீல்டு வரணுங்கிறதுனால தான் பேட்டர்ன் சேஞ்ச் பண்ணிக்கிட்டே இருக்கான். விச் இஸ் அ வெரி குட் திங். யூ ஷுட் ஆல்வேஸ் ஹேவ் ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். ஸோ சந்திரகுப்தா வாஸ் அ டைரக்ட் எக்ஸ்பெக்டட் கொஸ்டின். ராஜேந்திர சோலா நம்ம கண்ணை முட்டு போட்டுருவோம், நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண கொஸ்டின் தான். மகாஜனபதா அண்ட் ரிவர்ஸ் இஸ் அ பிட் டஃப் தான். நீங்கள் ஆனால் ஏன்ஷியன்ட்டில் வந்து ஸ்டாட்டிக்கில் ஸ்ட்ராங்காக இருந்தீங்கன்னா நிச்சயமாக மகாஜனபதாவும் நீங்கள் ப்ரெடிக்ட் பண்ணியிருக்கலாம். பட் ஆப்ஷன்ஸ் வந்து ஒன்லி டைப்பில் வந்ததுனால நீங்கள் யோசிச்சிருக்கலாம். ஹிஸ்ட்ரியில் வந்து ஒரு டஃப் கொஸ்டின் எது அப்படின்னா இந்த விஷ்ணு திகம்பர் பால்ஸ்கர் தான். ஸோ இது வந்து ஒரு டஃப் கொஸ்டின், அன்எக்ஸ்பெக்டடாக வந்தது தான். பட் லாகூரில் இருந்திருக்கு. அசோகன் இன்ஸ்கிரிப்ஷனில் நம்ம வந்து இதை வச்சு நம்ம இதை எதை வச்சு போட்டுடலாம் அப்படின்னா, நம்ம வந்து நிச்சயமாக வந்து பிரதேஷிகா அண்ட் ராஜுகா வச்சு நம்ம வந்து இதை ப்ரெடிக்ட் பண்ணிடலாம். நிறைய பேர் வந்து ராஜுகா இருந்ததுனால அது ஸ்டேட் லெவல்னு போட்டிங்க. பட் டிஸ்ட்ரிக்ட் லெவல் இஸ் தி ஆன்சர். அகைன் பார்த்தீங்கன்னா நான் கோஆப்ரேஷன்லேருந்து இன்னொரு கொஸ்டின். நான் கோஆப்ரேஷன்லேருந்து 2 கொஸ்டின். அண்ட் நான் கோஆப்ரேஷனுக்கு அப்புறம் காந்தி செடிஷனில் அரெஸ்ட் பண்ணுவாங்க. அதனால் அவர் வந்து சால்ட் சத்தியாகிரஹா செடிஷன் பற்றி பேசுவார். அதுவும் ஒரு வாட்டி கொஸ்டினாக கேட்டிருந்தாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நேட்டோ அப்படிங்கிறது நம்ம உக்ரைன் வார் ஆரம்பிச்சதுலேருந்து வரும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணது தான். ஸோ நேட்டோ இஸ் நாட் அ டஃபர் ஒன். வி எக்ஸ்பெக்டட் நேட்டோ அண்ட் ரீசென்ட்லி ஸ்வீடன் ஜாயின்டு தி நேட்டோ. ஸோ ஸ்வீடன் நேட்டோவில் ஜாயின் பண்ணியிருக்கிற அந்த நியூஸும் வந்து இருக்கிறதுனால நேட்டோ வாஸ் எக்ஸ்பெக்டட் ஒன். அண்ட் ஆண்டீஸ் மவுண்டன்ஸில் எது இருக்குது? பிரேசில் அஃப்கோர்ஸ் ஆண்டீஸ் மவுண்டன் இல்லை, பிரேசில் இஸ் அ ரெயின் ஃபாரஸ்ட். ஸோ அதனால் நம்ம பிரேசிலை வந்து இதுலேருந்து எலிமினேட் பண்ண போகிறோம். அண்ட் பராகுவேவை எலிமினேட் பண்ண போகிறோம். பிரேசில் பராகுவேல வி டோன்ட் ஹேவ் ஆண்டீஸ் மவுண்டன். ஸோ அதுலேருந்து வருது. அஃப்கோர்ஸ் திஸ் இஸ் அ டஃபர் ஒன் தான். லேக் தங்கான்கியா எல்லாருக்கும் தெரியும், ஆனால் டோன்லே சாப்பும் பேட்டோஸ் லகுனும் தெரியாது. அதனால் வந்து இதை ஆன்சர் பண்ணுறது கஷ்டம். டர்மரிக் இஸ் டி எக்ஸ்பெக்டடுங்க. இந்த வருஷம் டர்மரிக் வரும் படிங்க அப்படின்னு சொன்னோம். PIBயிலேருந்து அப்படியே 3 ஸ்டேட்மெண்ட்டை காப்பி பேஸ்ட் பண்ணி
நம்ம போட்டது. நான் கூட என் டெலிகிராம் சேனலில் போட்டிருந்தேன். இந்த 3 ஸ்டேட்மெண்ட் அப்படியே டெலிகிராம் சேனல் நானும் போட்டிருந்தேன். ஸோ ஏன்னா பிஐபிலேருந்து நானும் காப்பி பேஸ்ட் பண்ணேன். ஸோ பிஐபியிலேருந்து அப்படியே டர்மரிக் போர்டு போட்டிருக்காங்க, டர்மரிக் பற்றி படிங்க, அந்த டர்மரிக் பற்றி பேசிக்ஸ் வந்து பாருங்கன்னு நம்ம 2 வருஷமாக சொல்லிகிட்டு இருக்கோம். கரெக்டாக பிஐபியிலேருந்து அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணி இந்த 3 ஸ்டேட்மெண்ட்டும் வந்திருக்கு. ஸோ டைரக்ட் கொஸ்டின் ஃப்ரம் பிஐபி. இது வந்து இட்ஸ் நாட் டஃப். We could have easily expected this. And continental drift பற்றி இதை விட ஒரு பேசிக் கொஸ்டின் வராது. ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் ஃபிசிக்கல் ஜியாகிரஃபியிலேருந்து கான்டினென்டல் ட்ரிஃப்ட் பார்ட்லேருந்து அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ண என்சிஆர்டி கொஸ்டின். திஸ் இஸ் அன் என்சிஆர்டி கொஸ்டின், டைரக்ட் என்சிஆர்டி கொஸ்டின். ஓகே, ஸோ 3 ஆன்சரும் கரெக்ட் தான். அண்ட் டஸ்ட் பற்றி கேட்ட இந்த கொஸ்டினுமே லாஜிக்கலாக போடலாம். டெல்லியில் அதிக பொல்யூஷன் இருக்கா, சென்னையில் அதிக பொல்யூஷன் இருக்கான்னு யோசிச்சாலே இதை போட்டுடலாம். ஸோ இந்த மாதிரி தான் ஜியாகிரஃபியில் இந்த வருஷம் வந்திருக்கு. அண்ட் திஸ் ஐசோதம் கொஸ்டின் இஸ் டைரக்ட் ரிப்பீட் ஃப்ரம் ப்ரீவியஸ் இயர். ஸோ அதனால் வந்து இதுவும் வந்து நம்ம போன வருஷம் பிவைக்கு ஒழுங்காக படித்து போட்டிருந்தாலே போட்டிருக்கலாம். இது நீங்கள் சாயில்ஸ் அகைன் பாருங்கள், நீங்கள் ஸ்டாட்டிக்கில் டைப்ஸ் ஆஃப் சாயில்ஸில் ஸ்ட்ராங்காக இருந்தால் இதை வந்து நிச்சயமாக போடலாம். சாக் இங்கே பார்த்தீங்கன்னா சாக் கிளே இஸ் இம்பர்மியபிள் அப்படின்னு இதில் வந்து கொடுத்துருக்காங்க. கிளே வந்து இம்பர்மியபிள், அது சரி தான். ஆனால் வந்து இதில் வந்து நீங்கள் வந்து ஓகே, ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிளே இஸ் நாட் அட் ஆல் போரஸுங்கிறது தப்பு. இம்பர்மியபிளுங்கிறது கரெக்டு, ஆனால் அது போரஸாக இருக்கிறதுனால தான் தண்ணி வச்சிருக்கு. இம்பர்மியபிளுங்கிறதுனால தண்ணி ஃப்ளோ ஆகாது, அவ்வளோதான் வித்தியாசம். ஸோ அந்த பேசிக் லாஜிக்கில் போட்டுடலாம். ராஷ்ட்ரிய கோகுல் மிஷன் வந்து 10 வருஷமாக ப்ரிலிம்ஸில் வரும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணது தான். ஸோ அது வந்து வந்திருக்கு. அண்ட் அகெயின் அட்மாஸ்பியர். ஓகே, ஸோ டேரெக்டாக நம்மளுடைய எர்த்தோடைய அட்மாஸ்பியரை வச்சு டேரெக்டாக கேட்கப்பட்ட ஒரு கொஸ்டின். பேசிக்காக என்சிஆர்டியோட காப்பி பேஸ்ட்லேருந்து கேட்கப்பட்ட ஆஃப்டர் கான்டினென்டல் ட்ரிஃப்ட் செகண்ட் கொஸ்டின். இது ராஷ்ட்ரிய கோகுல் மிஷன்லேருந்து மோஸ்ட் சிம்பிள் பேசிக் 2 அப்ஜெக்டிவ் போட்டு கேட்டிருக்காங்க. ஸோ இது வந்து எக்ஸ்பெக்டட் கொஸ்டின் தான். இந்த லைம்ஸ்டோன் கொஸ்டின் இஸ் அ பிட் ட்ரிக்கி கொஸ்டின். ஸோ என்வாரன்மெண்ட்லேருந்து கேட்டது. COP28 இந்தியா டிடன்ட் சைன் அப்படின்னு நம்ம படித்தோம். பட் அஃப்கோர்ஸ் இது 2 இயர்ஸ் பேக் வந்த கரண்ட் அஃபேர்ஸுங்கிறதுனால நிறைய பேர் போட்டிருக்க முடியாது. அண்ட் ஸோ எர்த்தோட ரொட்டேஷன் அண்ட் ஷிஃப்ட் வந்து எதனால் ஆல்ட்ரேட் ஆகுது அப்படிங்கிற இந்த கொஸ்டின் இருக்குது. இது வந்து ட்ரிக்கி கொஸ்டின். இது வந்து ஏவாகவும் இருக்கலாம், பியாகவும் இருக்கலாம். இதை பற்றி நாளைக்கு நம்ம டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணலாம் ஆன்சர் கி டிஸ்கஷன் அப்போ. ஸோ நம்ம பாரிஸ் அக்ரிமெண்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணது அது வந்து வந்திருக்கு. ஸோ இந்த வாட்டி வந்து COP29 கார்பன் ட்ரேடிங் பற்றி பேசியிருந்தாங்க. அதான் வந்து அந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அண்ட் ஹியர் வி ஹேட் டைரக்ட் ஏர் கேப்சர். டைரக்ட் ஏர் கேப்சர் பற்றி ஜென்ரலாக ஆல் தி அபோவ் தான். நான் மோஸ்ட் ஆஃப் த டைம் சயின்ஸ் கொஸ்டினில் ஆல் தி அபோவ் போடுங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அது இந்த வாட்டி கொஞ்சம் ஒர்க் அவுட் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன் நிறைய கொஸ்டின்ஸில். லாஸ்ட் 2 இயர்ஸாக ஆல் தி அபோவ் ஒர்க் அவுட் ஆகல, பட் இந்த வருஷம் கொஞ்சம் ஒர்க் அவுட் ஆயிருக்கு. அதான் வந்து ஐ பர்சனலி ஃபெல்ட். ஸோ பீகாக் டரண்டோலாங்கிறது ஒரு ஸ்பைடருங்கிறது வந்து இட்ஸ் நாட் க்ரஸ்டேஷியன் அப்படிங்கிறத வச்சு நீங்கள் ஒன்று எலிமினேட் பண்ணாலே வில் கெட் தி ஆன்சர். ஸோ டேரெக்டாக வந்து வந்தது. அண்ட் இது வந்து ஃபேக்சுவலாக கேட்டது. இங்கே பாருங்கள், இந்தியாவோட per capita emission வந்து 2%, 2 மெட்ரிக் டன்ஸ்ன்னு நினைக்கிறேன், 2 tons per person. ஸோ 2 tons per personங்கிற இந்த ஃபேக்ட் தெரிஞ்சிருந்தால் தான் நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து தப்பு அப்படிங்கிறத நம்ம போட்டிருக்க முடியும். ஸோ அந்த ஒரு விஷயம். அண்ட் ஸ்பீஷீஸ்லேருந்து கேட்கப்பட்ட இன்னொரு முக்கியமான கொஸ்டின் வந்து இது. கசாவா இஸ் அ வுட்டி ஷர்பு, எது ஷர்பு எது ஹர்ப் அப்படிங்கிற அந்த ஒரு பேசிக்ஸ் தெரிஞ்சால் தான் இதை போட்டிருக்க முடியும். ஸோ ஸ்பீஷீஸ்லேருந்து கண்டினியூ ஆயிருக்கு. பட் லாஸ்ட் இயரில் கேட்ட மாதிரி அத்தனை ஸ்பீஷீஸ் இந்த வருஷம் கேட்கல. மற்றபடி பார்த்தீங்கன்னா ரெயின் ஃபாரஸ்ட் இஸ் அ ஈஸியர் ஒன். டேரெக்டாக வந்து நம்ம படித்ததுலேருந்து அப்படியே வரது தான். அண்ட் வெஹிக்கிள்ஸ்லேருந்து கேட்டிருக்காங்க. UAV ஆல்னு வந்தாலே தப்பு அப்படிங்கிறத நம்ம படிச்சிருப்போம். சம்முன்னு வந்தாலே கரெக்ட் அப்படின்னு நம்ம பார்த்துருப்போம். பட் இட்ஸ் நாட் அ ரூல், பட் மோஸ்ட் ஆஃப் த டைம் இட் ஒர்க்ஸ். ஸோ பேட்டரிஸ் பற்றி படிங்க. பேட்டரிஸில் கேத்தோட் ஆனோட் படிங்கிறது நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணோம். ரேண்டமாக வந்து 3 வருஷமாக சொன்னது இப்போது அது கழிச்சு வந்திருக்கு, 3 வருஷம் கழிச்சு. அண்ட் CL20 HMX இஸ் அ ட்ரிக்கி திங். இட் இஸ் ஒரு சில டைமில் எக்ஸ்ப்ளோசிவாகவும் இருக்குது, ஒரு சில டைமில் ராக்கெட் ப்ரொபல்ஷன்லேயும் அது இருக்குது. பட் எக்ஸ்ப்ளோசிவ் தான் ஆன்லைனில் ரிசர்ச் பண்ண வரைக்கும் கரெக்டுன்னு எங்களுக்கு பட்டுச்சு. ஸோ அதனால் எக்ஸ்ப்ளோசிவ்ஸ்ன்னு நாங்கள் போட்டிருக்கோம். மஜரோனா இஸ் எக்ஸ்பெக்டடுங்க. டேரெக்டாக சிப் இந்த வருஷம் குவாண்டம் சிப் வருங்கிறது எக்ஸ்பெக்ட் பண்ணோம். அண்ட் குவாண்டம் கம்ப்யூட்டிங் வந்து நோபல் ப்ரைஸில் இருக்கிறதுனால அதையும் எக்ஸ்பெக்ட் பண்ணது தான். மோனோக்ளோனல் ஆன்டிபாடிஸ் அப்படிங்கிறது PYQவில் வந்தது தான். நீங்கள் ஒரு 4 இயர்ஸ் பேக் வந்த PYQ அனாலிசிஸ் பண்ணி மோனோக்ளோனல் ஆன்டிபாடிஸ்னு என்னென்னு படிச்சிருந்தா இந்த கொஸ்டினை வந்து நம்ம போட்டிருக்கலாம். ஸோ ஆர்டினன்ஸ் மேக்கிங் பவர் அப்படியே டேரக்ட் லக்ஷ்மிகாந்த் கொஸ்டின். அண்ட் திஸ் வாஸ் அ ஃபேக்சுவல் கொஸ்டின். அருணாச்சலில் 2 நேஷனல் பார்க் தான் இருக்குங்கிறது ஃபேக்ட், நமக்கு தெரியாது. நாகாலாந்து வந்து கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட்லேருந்து வந்ததா இல்லையா அப்படிங்கிறது இருக்கும். பட் பொதுவாக மோஸ்ட் ஆஃப் த ஸ்டேட்ஸ் கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட்டுங்கிறதுனால அது போடலாம். பட் திரிபுரா பார்ட் 3 ஸ்டேட்டா அப்படிங்கிறது ஃபேக்சுவலாக தெரிஞ்சால் தான் அவங்களால போட முடியும். பட் இன்டர்ஸ்டேட் கவுன்சில் இஸ் அ வெரி ஈஸி கொஸ்டின். அது மட்டும் தான் கான்ஸ்டியூஷனல் பாடி. மிச்சது 2மே எக்ஸிக்யூட்டிவ் ஆர்டரில் உருவாக்குனது. ஜோனல் கவுன்சில் வந்து ஸ்டாச்சுட்டரி பாடி தான்.
கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா எக்ஸ்பிளிசிட்லி மென்ஷன்ஸ் ஒரு சில ஸ்பேஸில் கவர்மெண்ட் டிஸ்னிஷன் இருக்குன்னு சொல்லுது. அண்ட் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா அவருக்கெல்லாம் சொந்தமாக ரிசர்வ் பண்ணுற பவர்லாம் இல்லை. அண்ட் இது டேரெக்டாக நம்ம ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ்லேருந்து கேட்கப்பட்ட சிம்பிள் கொஸ்டின். ஸோ பாலிட்டியில் இட் வாஸ் ஃபேக்சுவல். அண்ட் மேத்ஸ் ஃபாலோயிங்கில் இந்த போர்டு வச்சு கேட்டது இட்ஸ் அ பிட் ட்ரிக்கி ஒன் தான். இட்ஸ் நாட் தட் ஈஸி. மீன்ஸ் ஸ்கொயர் போர்டு வந்து கண்டிப்பாக ஹெவி இண்டஸ்ட்ரியில் எலிமினேட் பண்ணிடலாம். ஆட்டோமேட்டிவ் போர்டு வந்து ஹெவி இண்டஸ்ட்ரி. ஸோ அதுதான் அங்கே மிஸ்மேட்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க. சரியா? ஸோ எதுலலாம் வந்து ஸ்டேட்டோட அசன்ட் வேணும் அப்படிங்கிற இந்த கொஸ்டின் வந்து இட் வாஸ் அ ட்ரிக்கி திங். ஏன்னா வந்து நிறைய பேர் கண்டிஷன்ஸ் டு கவர்னர் ஆஃபீஸ் வந்து வருமா வராதா அப்படிங்கிற ஒரு டிபேட் போயிட்டுருக்கு. கண்டிஷன்ஸ் டு கவர்னர் ஆஃபீஸில் வந்து கவர்னரோட ஏஜ் அண்ட் கவர்னருடைய டேர்மு இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குதா? ஸோ டேர்ம் வராது, ஏஜுங்கிற மாதிரியான விஷயங்கள் இருக்குது. அதனால் வந்து ஒரு சில கீழே வந்து ஆல் தி அபோவ் கொடுத்துருக்காங்க, ஒரு சில கீழே வந்து ஒன்லி 2 கொடுத்துருக்காங்க. அதனால் இட் டிபெண்ட்ஸ் தான். வி ஹாவ் டு வெயிட் அண்ட் சி. பாலிட்டியில் யூபிஎஸ்சி கீ கொடுக்கறதே தப்பாக கொடுக்குறாங்க. ஸோ லாஸ்ட் இயரே பார்த்தோம். லாஸ்ட் இயர் வந்து பாலிட்டியில் யூபிஎஸ்சி வந்து 2 இடத்துல வந்து கீழே வந்து ஒரு பிளண்டர் பண்ணியிருக்காங்க. இப்படி ராங் கீ கொடுத்ததுங்கன்னா எத்தனையோ பேரோட லைஃப் மாறுதுங்க. ஸோ போன வருஷம் வந்து கீ கொடுத்துட்றப்போ யூபிஎஸ்சி வாஸ் irresponsible வெல் கிவிங் சச் அ கீ விச் சேஸ் தட் பிரைம் மினிஸ்டர் தான் ஆன் பிஹாஃப் ஆஃப் பிரைம் மினிஸ்டர் தான் ஃபினான்ஸ் மினிஸ்டர் வந்து பட்ஜெட் போடுறாங்கிறது இட் இஸ் அ வெரி ஷாக்கிங் திங். சி அந்த கொஸ்டினில் எல்லாருமே தப்புன்னு தாங்க போட்டிருக்கோம். பிரசிடென்ட்காக தாங்க வராங்க. ஸோ எல்லாருமே பிரைம் மினிஸ்டர் பார்த்தோன்னா தப்புன்னு போட்டிருப்பாங்க. ஸோ அப்போது அது தப்புன்னு போட்டு அந்த கீழே வந்து அது கரெக்டுன்னு கொடுக்குறப்போ எல்லாருக்கும் 2.66 மார்க் போகுது. எத்தனை பேருக்கு 2 மார்க்ஸில் பிலிம்ஸ் வராமல் போயிருக்கும்? எத்தனை பேருக்கு 2 மார்க்ஸில் ஐஎஃப்ஓஎஸ் வராமல் போயிருக்கும்? ஸோ எல்லாரோட லைஃப் 1 இயர் மாறுதுங்க. ஸோ யூபிஎஸ்சி ஷுட் பி ரெஸ்பான்சிபிள் அண்ட் தே ஷுட் புட் கரெக்ட் கீஸ். ஸோ நீங்கள் கொஸ்டினை கன்சிடர் பண்ணாமல் விடுறது ஓகே, அதுவே கண்டம்னபிள் தான். பட் தப்பான கீ கொடுக்கறது ரொம்ப ரொம்ப கண்டம்னபிள். சரியா? ஒரு 2 கொஸ்டின் தப்பாக இருக்கலாம், ஒரு கொஸ்டினுக்கு ஆம்பிகுவிட்டி இருக்கலாம். இந்த மாதிரி 4-5 கொஸ்டின்ஸில் 3 கொஸ்டினை நீங்கள் வந்து கண்டுக்காமலே எடுத்துட்டீங்க, 2 கொஸ்டினில் கீ தப்பாக கொடுத்துருக்கீங்க அப்படின்னா 5 கொஸ்டின் இட்ஸ் வெரி பிக் சேஞ்சுங்க இன் தி லாஸ்ட் 5 இயர்ஸ். அப்பப்போ வந்து எவ்ரி இயர் வந்து ஒரு ராங் கீ இருக்கும் தான். பட் இந்த வருஷம் பண்ணது வந்து irresponsible அப்படிங்கிறத நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட் இயர் வந்து கரெக்டான கீ கொடுங்க. அண்ட் திஸ் இஸ் இன்ட்ரெஸ்டிங் கொஸ்டின். எக்கனாமியில் வந்து நம்ம ப்ராப்ளம்ஸாக வச்சு கேட்டது. நாளைக்கு இதை பற்றி நான் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இட் இஸ் a வெரி ஈஸி டைரக்ட் இன்ட்ரெஸ்டிங் கொஸ்டின். இன்டர்நேஷனல் நார்த் சவுத் டிரான்ஸ்போர்ட் காரிடார் வாஸ் ட்ரிக்கி. ஏன்னா நிறைய பேர் வந்து ஏக்கும் டிக்கும் கன்ஃபியூஸ் ஆகிருப்பாங்க. இட் இஸ் அ ட்ரிக்கி ஒன். அண்ட் இதை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஃபினான்ஸ் கமிஷனில் நீங்கள் அது 41% எலிமினேட் பண்ணாலே போட்டுடலாம். சூரியகர் ஸ்கீம் வாஸ் தி மோஸ்ட் எக்ஸ்பெக்டட் திங் அண்ட் இட் கேம். ஸோ காந்திஜியோட பூனா பேக்டு ஆர் டான்சிங் கேர்ள் இஸ் மேட் ஆஃப் பிரான்ஸு இதெல்லாம் வந்து ஹிஸ்ட்ரியில் எப்படி ஒரு கொஸ்டின் வருங்கிறது ரொம்ப வருஷம் கழித்து சந்தோஷமாக வந்தது. அண்ட் செடிஷன் ஹஸ் பிகம் எ ரிலீஜியன் இஸ் அ ட்ரிக்கி திங். அது வந்து காந்தி எப்போ சொன்னாருங்கிறது ஒரு ட்ரிக்கான ஒரு விஷயம் தான். பட் ஸ்டில் சிஆர் தாஸ் சௌரி சௌரா இன்சிடென்ட் அப்புறம் காந்தி கிட்ட கோச்சிட்டு போயிட்டு காங்கிரஸ் ஸ்வராஜா பார்ட்டி சிஆர் தாஸ் ஆரம்பிச்சிருப்பார். ஸோ அதை வச்சு வி குட் ஹவ் கெஸ்ட் இட். நம்பர் ஆஃப் டைம் லைன்ஸ் வந்து இது கஷ்டம் தான் கெஸ் பண்ணுறது. இது வந்து இட்ஸ் அ டஃபர் திங். அண்ட் எந்தெந்த ஃப்ரூட்ஸ் போர்ச்சுகீஸ் கொண்டு வந்தாங்க அப்படிங்கிறது ஒரு டஃபரான விஷயம் தான். இது 3மே இந்தியாவுக்கு ஒரிஜினல் இல்லைன்னு நமக்கு தெரியும். பட் 3மே போர்ச்சுகீஸ் தான் கொண்டு வந்தாங்களா அப்படிங்கிறது கெஸ் பண்ணியிருக்க முடியாது மாடர்ன் இந்தியாவில். பட் மை ஃபேவரட் கொஸ்டின் இன் ஹிஸ்ட்ரி வாஸ் இதுதான். இந்த டேட் லைனில் கேட்டு கொடுத்த இட்ஸ் வெரி வெரி இன்ட்ரெஸ்டிங் கொஸ்டின். சர்பியா இஸ் அஹெட் ஆஃப் அலாஸ்கா. அப்போ சர்பியாவில் வந்து மண்டே இருக்குன்னா அப்போ அலாஸ்காவில் சண்டே தான் இருக்கும். இட்ஸ் நாட் தி டியூஸ்டே. ஸோ அதனால் ஃபஸ்ட் ஸ்டேட்மெண்ட் இஸ் ராங். செகண்ட் ஸ்டேட்மெண்ட் இஸ் ராங். ஐம் சாரி. செல்ஃப் ரெஸ்பெக்ட் மூமெண்ட் இந்த மாதிரிலாம் ஹிஸ்ட்ரியில் வந்து தயவு செஞ்சு கேளுங்க. அப்போ தான் ஹிஸ்ட்ரி வந்து அட்டெண்டபிளாக சந்தோஷமாக இருக்கும். ரீஜன்சி நியூஸில் கேட்ட ஒரே ஒரு கொஸ்டின் இது தான். ஆனால் இந்த ஒரு கொஸ்டினும் டஃப்பாக தான் இருந்துச்சு. ஒன்றும் இல்லை, ஆப்ஷன்ஸ் வந்து இன்டர்சேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க, அவ்வளோதான் இதில் இருக்குது. மொலரோக்கானா வந்து ஸ்பெயின், நார்மாண்டி வந்து இட் இஸ் தேர் இன் ஃப்ரான்ஸ் அண்ட் சார்டீனியா இஸ் தேர் இன் இட்டாலி. வேர்ல்டு ஹிஸ்ட்ரி படிச்சிருந்தீங்கன்னா சார்டீனியா போட்டிருப்பீங்க. பட் திஸ் இஸ் ஈஸி. இது நம்ம நிச்சயமாக எக்ஸ்பெக்ட் பண்ணி ப்ரெடிக்ட் பண்ணது தான். போஸ்வானாவில் டைமண்ட் இருக்குது, சில்லியில் லித்தியம் இருக்குது, அண்ட் இந்தோனேஷியாவில் நிக்கல் இருக்குங்கிறது நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணி இந்த வருஷம் வரும்னு படித்தது தான். அதுதான் வந்திருக்கு. ஸோ 3 டிரான்ஸ்போர்ட் ஏர்க்ராஃப்ட்ஸ் கொடுத்து கேட்ட மேசிவ் ஃபாலோயிங். இந்த வாட்டி டிஃபென்ஸ்லேருந்து அது வந்திருக்கு. அண்ட் கவச் இஸ் வி வேர் எக்ஸ்பெக்டிங் கவச், அண்ட் இந்த வருஷம் கவச் வந்திருக்கு. தட் இஸ் ஆல்சோ அன் எக்ஸ்பெக்டட் ஒன். ஸோ இதில் இன்கரெக்ட் கேட்டிருந்தாங்க. நிறைய பேர் கவச்சில் கவனிக்காதது இன்கரெக்ட் தான். ஸோ அந்த இன்கரெக்ட் போயிருந்ததுன்னா அதுதான் வந்து நம்ம போட்டிருக்கோம். மைக்ரோ கிராவிட்டி, ஸ்பேடெக்ஸ் இதெல்லாம் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணது தான். ஆர்டிஃபிஷியல் ரெயின் துபாயிலேருந்து பார்த்துருக்கோம், நம்ம எடிட்டோரியல்ஸில் டிஸ்கஸ் பண்ணோம். ஆர்டிஃபிஷியல் ரெயின் எக்ஸ்பெக்டட் தான். ஓகே, ஆனால் அயோடைடா நைட்ரேடா அப்படின்னு நிறைய பேர் கன்ஃபியூஸ் ஆகிருப்பீங்க. அதுதான் இந்த கொஸ்டினில் இருந்த ட்விஸ்ட்டு. அகெயின் பாலிட்டியிலேருந்து ஈஸியராக தான் இந்த அடுத்த கொஸ்டின்ஸ் எல்லாம் வந்திருக்கும்.
ஸோ இதுக்கப்புறம் இதெல்லாம் நம்ம நாளைக்கு டீட்டெயில்டு கீ டிஸ்கஷனில் பார்ப்போம். இதில் வந்து நான் ஃபைனலாக வந்து உங்களுக்கு காட்ட வேண்டிய கொஸ்டின் வந்து ஸ்போர்ட்ஸ்லேருந்து வந்தது தான். ஸோ ஸ்போர்ட்ஸ்லேருந்து கேட்ட இந்த கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு கொஸ்டின் வந்துட்டதுனால நம்ம திரும்ப வந்து ஸ்போர்ட்ஸுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து டீட்டெயிலாக படிக்கணும்லாம் இல்லை. முக்கியமான ஈவெண்ட்ஸ் நடக்குது, குகேஷ் ஜெயிக்கிறார் அப்படின்னா செஸ் பற்றி படித்து வச்சுக்கணும், குகேஷ் என்ன ஜெயிச்சார் அப்படிங்கிறத பார்க்கணும். ஓகே, அதே மாதிரி இதில் வந்து இந்தியா கொக்கோ வேர்ல்டு கப்பை ஹோஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னா கொக்கோ வேர்ல்டு கப் பற்றி தெரிஞ்சு வச்சுருக்கணும். ஸோ இதுதான் வந்து நம்ம பேசிக்காக அப்சர்வ் பண்ண வேண்டிய விஷயம். ஸோ தீஸ் ஆர் ஆல் தி திங்ஸ் விச் வாஸ் பார்ட் ஆஃப் இந்த வருஷம் அனாலிசிஸ். ஸோ வித் திஸ் வில் கம் டு தி எண்ட் ஆஃப் தி வீடியோ. நம்ம இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். நாளைக்கு வந்து மார்னிங் வந்து ஐ வில் கம் வித் தி டீடைல்டு ஆன்சர் கீ டிஸ்கஷன். மேக்ஸிமம் ஐ வில் ட்ரை டு மேக் ஷுர் தட் ஆஸ் மச் ரைட் ஆஸ் பாசிபிள். ஸோ கண்டிப்பாக ஆனால் ஒரு ப்ளஸ் ஆர் மைனஸ் 3 or 4 கொஸ்டின்ஸ் இருக்குங்க. ஏன்னா யூபிஎஸ்சி ஒரு மாதிரி கீ கொடுக்குறப்போ நம்ம கீ போடும்போது ஒரு 4-5 கொஸ்டின் கீழே டிஸ்கிரிபன்சிஸ் இருக்கும். மேக்ஸிமம் அக்யூரசி எவ்வளோ பாசிபிள் முடியுமோ அந்த எஃபர்ட் எடுத்து நான் ஒரு கீ டிஸ்கஷன் நாளைக்கு பண்ணுறேன். ஸோ நாளைக்கு இன்னும் டீடைல்டு அனாலிசிஸ் அண்ட் கீ டிஸ்கஷன் வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். ஸோ அது வரைக்கும் பாய் பாய். ஸோ நீங்கள் வந்து இந்த ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் எழுதிருந்தீங்கன்னா எப்படி ஃபீல் பண்ணீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அண்ட் இந்த அனாலிசிஸ் உங்களுக்கு எப்படி அந்த எக்ஸாம் ஹாலில் ஃபீல் இருந்துச்சுங்கிறதும் நீங்கள் கமெண்ட்ஸில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள். ஸோ எல்லாருமே நாளைக்கு வந்து நம்ம வீடியோவில் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ ப்ரிலிம்ஸ் முடிஞ்சிடுச்சு, இப்போ என்ன பண்ணுறது அடுத்து அப்படிங்கிறது தெரியாமல் நிறைய பேர் கன்ஃபியூஸ்டாக இருப்பீங்க. ஸோ டோன்ட் வரி, அடுத்தது உங்களுக்கு கிளியர் ஆப்ஷன்ஸ் இருக்குது. குரூப் 1 சீரியஸ் நாளைக்கு கீ செக் பண்ணுறவங்க கீ செக் பண்ணுங்கள். கீ செக் பண்ணிட்டு உங்களுக்கு ஓரளவுக்கு நல்ல பெட்டர் மார்க் மோர் தென் 90 மேலே போகுது அப்படின்னா ஷோராக மெயின்ஸ் படிக்க ஆரம்பிச்சிருங்க. யூ சூஸ் பிட்வீன் 1, ரெண்டுத்துலேயும் குதிரை ஓட்டுறேன் அப்படின்னு நினைக்காதீங்க. நல்ல மார்க் ப்ரிலிம்ஸில் வருதுன்னா கண்ணை மூடிட்டு யூபிஎஸ்சி மெயின்ஸுக்கு வந்துருங்க. ஓரளவுக்கு உங்களுக்கு மிட் ரேஞ்சில் தான் இருக்குது அப்படிங்கிற போது நீங்கள் நிச்சயமாக கண்ணை மூட்டு குரூப் 1 ப்ரிப்பரேஷனுக்கு போயிடலாம். ஏன்னா குரூப் 1க்கு இந்த 20 days வெரி வெரி க்ரூஷியல். இந்த 20 daysல ஒரு பேசிக் எஃபர்ட் இன் யூனிட் 8, 9 அண்ட் மேக்ஸில் வந்து 25 பிளான் பண்ணிங்கன்னா குரூப் 1 நிச்சயமாக வரும். ஸோ அதனால் கீ செக் பண்ணிட்டு ஓரளவுக்கு இஃப் யூ ஆர் கெட்டிங் வெரி குட் மார்க்ஸ் யூ ஸ்டார்ட் வித் யூபிஎஸ்சி மெயின்ஸ். இல்லை எனக்கு வந்து 90க்கு கீழே தான் வருது அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சுன்னா நீங்கள் குரூப் 1 படிக்க ஆரம்பிச்சிருங்க. ஏன்னா நம்ம கீ ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. கீ வந்து 85 கூட கட் ஆஃப் வரலாம். அப்படி இருக்கிறப்போ நம்ம மெயின்ஸ் கூட பாஸ் ஆகலாம், ப்ரிலிம்ஸ் கூட பாஸ் ஆகலாம். பட் நான் என்ன சொல்கிறேன், டு பி இந்த சேஃபர் சைட் குரூப் 1 ப்ரிலிம்ஸுக்கு நம்ம ஃபோக்கஸ் பண்ணலாம். இல்லை டேவை வந்து 2ஆக பிரிச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஆஃப் தி டே குரூப் 1 படிங்க, செகண்ட் ஹாஃப் ஆஃப் தி டே யூபிஎஸ்சி படிங்க. அண்ட் கிங் மேக்கர்ஸில் MSLP ப்ரோக்ராம் ஜூன் 2ஆம் தேதி ஆரம்பிக்குது. அன்றைக்கி நான் தான் ஓரியன்டேஷனில் ஐம் கோயிங் டு ஸ்டார்ட் தி MSLP அண்ட் வி ஆர் ஆல்சோ பிளானிங் டு ப்ரொவைட் டெய்லி ஆன்சர் ரைட்டிங் திஸ் இயர். ஸோ MSLP ப்ரோக்ராமில் ஜூன் 2 அன்றைக்கி சந்திக்கலாம். ஸோ நாளைக்கு யூடியூப் லைவில் சந்திக்கலாம். அதோட பை பை. ஓகே.